நேர்களே, நாடாளுமன்ற தேர்தல் முடிவுக்கு பிறகு அதிமுகவின் தொகுதி வாரியான ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது. 6 முன்னாள் அமைச்சர்கள் சசிகலா, ஓபிஎஸ் உள்ளிட்டோரை மீண்டும் சேர்க்கலாம் என்ற ஆலோசனையை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் சொன்னதாக செய்தி வந்ததை நம்ம எல்லாம் பார்த்திருப்போம். இதெல்லாம் தாண்டி சில மாவட்டங்களில், குறிப்பாக தென் மாவட்டங்களில், குறிப்பாக ராமநாதபுரத்தில், தஞ்சாவூரில் சில நிர்வாகிகள் வாக்கு பிளவால் அதிமுகவுக்கு பின்னடைவு ஏற்பட்டது. ஓபிஎஸ் சசிகலாவை எல்லாம் இணைக்கலாமா என்பது குறித்தெல்லாம் பேசியதாக செய்திகள் வந்தது. நோ என்று திரு எடப்பாடி பழனிசாமி உறுதியாக நிற்பதாகவும் செய்தி. தொடர்ந்து எல்லாரும் ஒன்று சேரலாம், எந்த தியாகத்துக்கும் தயார் என்று சொல்லி வருகிறார் ஓ பன்னீர்செல்வம். இந்த நிலையில தான் தன்னுடைய சுற்றுப்பயணத்தை மீண்டும் துவக்கி இருக்கிறார் திருமதி வி.கே. சசிகலா. அந்த பயணம், இணைப்பு பற்றி எல்லாம் கேட்கும்பொழுது திரு செல்லூர் ராஜு வெயிட் அண்ட் சி என்கிறார். இணைப்புக்கு நோ சொன்ன எடப்பாடி என்ன சாதிப்பார் சசிகலா? இன்னும் நிறைய கேள்விகள் எழுந்திருக்கின்றன. நிகழ்ச்சியில் நம்முடைய இணையக்கூடிய விருந்தினர்களை வரவேற்கலாம். அரங்கத்தில் திரு நாஞ்சில் கோலப்பன், திரு முஸ்தபா சசிகலா அவர்களுடைய ஆதரவாளர் திரு கலை மற்றும் திரு சேலம் மணிகண்டன் மற்றும் அரசியல் விமர்சகர் டாக்டர் சுமன் சி ராமன். அனைவருக்கும் அன்பு வணக்கம். சசிகலாவுடைய கூட்டம் பற்றி திரு மணிகண்டன் என்ன சொல்லுவார்னு எல்லாருக்கும் தெரியும். அதனால் திரு கோலப்பன்ட்டு ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். அவங்க ஒரேயெல்லாம் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இஷ்யூ பேஸ்டாக திராவிட முன்னேற்ற கழக அரசை கடுமையாக குற்றம் சாட்டி பேசினார். ஆனால் திரு எடப்பாடி பழனிசாமி பற்றியோ இல்லை அதிமுக விவகாரங்கள் பற்றியோ அவங்க பெருசாக பேசலை. எல்லாரும் ஒன்று சேர்ந்தால் நல்லது அப்படிங்கிற கருத்தோட உரையை முடிக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமியை எந்த விமர்சனமும் செய்யலை. இந்த உரையை எப்படி பார்க்குறீங்க? தலைப்பு எப்படி வச்சுருக்கீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி ஏற்க மறுக்கிறார், திருமதி சசிகலா அம்மையார் சாதிப்பாரான்னு கேட்குறீங்க. ஆனால் இதுக்கிடையில் ஓபிஎஸ் எங்கே சார் என்ன பண்ணிட்டு இருக்காரு? எங்கே சார் வந்தார்? எங்களை கொட்டது உள்ள கோத்து அதுதான் எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது. அதாவது அவர் மாட்டேங்கிறதும் உலக அறிஞ்ச விஷயம். அவர் எப்படியோ 2026 வரைக்கும் அதிமுகவை அழிச்சிடணும்னு ஒரு முடிவில் எடப்பாடி பழனிசாமி இருக்கார். இப்போ திருமதி சசிகலா அம்மா அவர்கள் காலந்தாழ்ந்து இந்த பயணத்தை தொடங்கியிருக்காங்க. நான் என்ன கேட்குறேன், இது திருமதி சசிகலா அம்மையார் அவர்கள் இறங்கி போகும்போது, மதுரையில் இறங்கும்போது அதிமுக கொடி பறக்குது. பொதுச் செயலாளருங்கிற நமது எம்ஜிஆர் நாளிதழில் வருது. அதிகாரமான பத்திரிகை, கட்சி தொண்டனுக்கு அதிகாரமான பத்திரிகை நமது எம்ஜிஆர், அழிக்க முடியாது. நமது அம்மாலாம் நாங்கள்லாம் இடையில ஒருங்கிணைப்பாளர்னே போல வாங்கினது. புரட்சி தலைவி அம்மா கை காட்டின பத்திரிகை நமது எம்ஜிஆர். அதில் கழக பொதுச் செயலாளர் திருமதி சின்னம்மா அவர்கள்னு சொல்லியே பதிவேடுகள்லாம் வருது. கொடி பறக்குது. பொதுச் செயலாளருங்கிறது அறிக்கையே கொடுக்குறாங்க. எடப்பாடி பழனிசாமி ஒரு அணக்கம் இல்லையே, ஒரு சத்தம் இல்லையே. மாவட்ட செயலாளர் அத்தனை பேர் அமைதியாக இருக்காங்களே. அப்போ பொதுச் செயலாளர் யாருன்னு தொண்டனுடைய கேள்வி. நான் இது ஓபிஎஸ் ஆதரவாளர் தனிப்பட்ட முறையிலாம் கேட்கல. அந்த கட்சியோட தொண்டர்கள் திருமதி சசிகலா அம்மா அவர்கள் இப்படி பேசும்போது எடப்பாடி பழனிசாமி வாய் திறக்க மாட்டேங்காரு. ஆனால் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் நீங்கள் ஒருங்கிணைப்பாளர் கிடையாது, கட்சி கொடியை பயன்படுத்தக்கூடாது, 3 முறை முதல்வராக இருந்தவர், அம்மாவா கை காட்டப்பட்டவர், இதோட அந்தரங்க என்ன எதுவுமே தெரியல எங்களுக்கு. கண்ணை கட்டி காத்துல நிப்பாட்டி விட்டுருக்க ஒரு சூழ்நிலையில நீங்க தொண்டை நிக்கிறோம். உங்கள்கிட்ட கடுமை காட்டுறாங்க, அவங்கள்ட்ட மென்மை காட்டுறாங்க. உண்மை அந்த ரகசியம் என்னன்னு யாருக்கும் தெரியல. உண்மையை சொல்றேங்க, எடப்பாடி பழனிசாமி நாங்க கொடி கட்டக்கூடாது, நாங்க சின்ன பண்ணக்கூடாது, லெட்டர் பேட் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி நீதிமன்றத்தில் போய் அண்ணன் ஓபிஎஸ் உங்க அக்யூசேஷன் பரஸ்பரம் உங்களுக்கு சாஃப்ட் கார்னர் இருக்கு அதிமுக. அந்த சாஃப்ட் கார்னர் ஏன்னா இப்ப அவங்களும் என்ன பண்றாங்க, எடப்பாடி பழனிசாமியை பத்தி பேசுறதே இல்லை, எதுவுமே சொல்லலை, கொடநாடு எதுவுமே இல்லை. ஆனால் ஒற்றுமை வேணும், நான் இல்லைன்னு நம்ம இருக்கல. அதையா ஒரு கண்ணில் நாங்கள் இப்போ அண்ணன் ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் என்கிற முறையில் இன்னைக்கு நாங்கள் ஒரு கட்டமைப்பு பண்ணி நாங்கள் இன்னைக்கு களத்தில் நிற்கிற எங்களுக்கு கண்ணை கட்டி நிப்பாட்டி விட்டது மாதிரி இருக்கு. நான் என்ன கேட்குறேன், திருமதி சசிகலா அம்மா அவர்கள் தென்காசியிலிருந்து இந்த புரட்சி பயணம் பண்ணுறதுக்கு 100% அவங்களால இந்த ராயப்பேட்டை அலுவலகத்துக்கு போகிறதுக்கு முழு உரிமை இருக்கு. அவங்க போகலாமே. பொதுச் செயலாளர் நாங்க தான் ஒருங்கிணைப்பாளர்னு கேஸ் ஏங்க, நாங்க ஒருங்கிணைப்பாளர்ங்கிறது நாங்க சொல்றோம், நீங்க 2026 வரைக்கும் இருக்குங்கிறோம், இல்லங்கிறோம். நாங்க தொண்டர்களா இல்ல. டெக்னிகாலிட்டிஸ் தாண்டி அவர் கேட்ட கேள்வி கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. வித்தியாசமா தொண்டரோட கேள்வி. பரஸ்பரம் சாஃப்ட் கார்னர் இருக்கு. ஒருங்கிணைப்பாளர்னா சீர்றீங்க, நாங்க ஓபிஎஸ் இவங்க கிட்ட ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கு அப்படிங்கிறாரு. புதுசா இருக்கு இந்த கோணம். நான் எதிர்பார்க்கல போல பண்ணிட்டு எப்படி சொல்லுவார். உங்கள்கிட்ட தான் கேட்கறேன். என்ன சொல்லுங்க சார், நான் யார்கிட்ட கேட்கிறேன்? அவர் பேசுறதை கேட்டீங்கல்ல, அவர் என்ன சொல்றாரு,
திரு எடப்பாடி பழனிசாமி தரப்பு திருமதி சசிகலா கிட்ட சாஃப்ட் கார்னர் காட்டுறாங்க. நாங்க ஒருங்கிணைப்பாளர்னு பயன்படுத்தினா எங்க மேல சீர்றீங்க, கோர்ட்டுக்கு போறீங்க, கேஸ் போடுறீங்க. அவங்க மேல சாஃப்ட் கார்னர் காட்டுறாங்க. என்ன கணக்குன்னு கேட்கறாங்க. இல்லை என்ன அப்படிதானே நான் சரியா புரிஞ்சுட்டேன்னா? கண்டிப்பா இல்லை என்னன்னு கேட்டிங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி சாஃப்ட் கார்னர் காட்டுறாங்கன்னு பார்த்து எடப்பாடி பழனிசாமி சாஃப்ட் கார்னர் காட்டாமல் தானே வந்து பார்த்தீங்கன்னா அவர்கள் யார், அவர்கள் வந்து ஜானகி அம்மையார் அவர்கள் எழுதி கொடுத்துட்டு போன மாதிரி எழுதி கொடுத்துட்டு போங்கன்னு சொல்கிறார். சார் என்னென்னு கேட்டிங்கன்னா, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களுக்கும் ஒன்றிணைய வேண்டும் என்பதில் வந்து ஓபிஎஸ் அவர்கள் வலுவாக இருக்கிறார். நான் எந்த தியாகத்தையும் செய்ய தயார் என்று சொல்கிறார். அமமுக களத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்களும் ஒன்றிணைய வேண்டும் என்ற எண்ணோட்டத்தில் தான் இருக்கிறாங்க. அப்போ எடப்பாடி பழனிசாமி நீங்கள் முதலே சொன்ன மாதிரி 6 அமைச்சர்கள் பார்க்கும்போது இன்றைக்கி அதிமுகவில் தொடர் தோல்வியை சந்தித்ததுக்கு பின்னாடி அதிமுக தொண்டர்கள் தோய்வடைந்திருக்கிறாங்க. இந்த தோய்வடைந்தது எடப்பாடி பழனிசாமி மூடி மறைச்சி விட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் ஒரு மனதாக வந்து கூடி நீக்கணும், ஒரு மனதாக கூடி தான் அவர்கள் எல்லாம் நீக்கப்பட்டோம் என்று ஒரு பொய் பிரச்சாரத்தை பண்ணுறார். இது எந்த அளவு வந்து அவருக்கு வந்து கை கொடுக்கும்? இங்கே வந்து 6 பேர் போன அமைச்சர் வரக்கூடிய செய்தி நாளைக்கு 60 பேராக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இல்லை, அவர் இன்னொரு கேள்வியும் கேட்கிறார். ஏன் திரு எடப்பாடி பழனிசாமியை மிஸ்ஸஸ் சசிகலா வந்து விமர்சித்தே பேசுறது? எடப்பாடி பழனிசாமியை விமர்சித்தே பேச கடந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் பார்த்தாங்க. அவர் யாரை சொல்கிறதுக்கு கொடைநாடு கேஸ் வரதான் போகுது, இந்த விஷயங்கள்லாம் இருக்குது. என்ன கேட்டிங்கன்னா, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்றிணைந்து வேண்டும் தானே சொல்கிறாங்க. திமுக என்ற ஒரு அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா தொடர் வெற்றியை சந்திக்கும் போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி கட்டிலே வராத போது இதுக்கு என்ன காரணம்? இப்போ இன்னும் ஒரு 6 துண்டா உடையணும்னு சொல்ல வரீங்களா? இன்னும் வந்து 10 துண்டா உடைஞ்சி அதிமுக ஓட்டு என்ன சொல்றாரு? நான் என்ன கேட்குறேன், திருமதி சசிகலா அம்மா அவர்கள் வந்து எங்கள் அம்மாவோடைய மண்புமிகு அம்மா இதே தெய்வத்தோட புரட்சித் தலைவி அம்மா அவர்களோட நெடுங்காலமாக பயணித்தவங்க. அரசு கட்டுக்கவரில் கடைசி என்ட்ரி வரைக்கும் அவங்க கையில் பவர் உண்டு. பவர் இல்லைன்னா யாரும் மறுக்க முடியாது. நாங்களும் மறுக்கலை. சரி, இன்னைக்கும் அவங்களுக்கு அந்த வில் பவர் உண்டு. இல்லைன்னா நான் மறுக்க முடியாது, யாருமே மறுக்க முடியாது. ஆனால் ஏன் அந்த நளினம், எதுக்காக இந்த கட்டுப்பாடு, இந்த எதில் நிற்கிறீங்க, எந்த உணர்வில் உங்ககிட்ட தான் இன்னைக்கு மொத்தமாகவே இருக்கு. கட்சியோட அலுவலகத்துல இருந்து மொத்த நீங்க என்னை தைரியமா நீங்க உங்களை கொடி போடக்கூடாதுன்னு சொல்லி பெங்களூர் சிறையில இருந்து வரும்போது தடுக்கப்பட்டது. இன்னைக்கு மதுரையில இருந்து நீங்க தென் மாவட்டம் போது தடுக்கிறதுக்கு எடப்பாடி பழனிசாமியால முடியல. செல்லூர் ராஜு வெயிட் அண்ட் சீக்கிறாரு. நான் என்ன கேட்கிறேன், நீங்க துணிச்சலா இறங்குறீங்க, நான் இல்லன்னு மறுக்கல. உங்களை விட்டுட்டு அவங்க எல்லாம் ஏதோ பண்றாங்களோன்னா கண்டிப்பா நீங்க அந்த பாயிண்ட் வாருங்க. ஆனா ஓபிஎஸ் கவனிக்க பார்க்கல. நாங்க வந்து ஆதரவு தாரோம், நம்ம இணைஞ்சு செய்வோம், எல்லாமே பண்ணுவோம் சொல்லும் போது இங்க அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுடைய ஆதரவு, ஏன்னா கட்டமைப்போடு இருக்கிறோம் சார். நாங்க இன்னைக்கு திருமதி சசிகலா அம்மையார் கட்டமைப்பு போடல, ஆனா நாங்க கட்டமைப்போடு இருக்கிறோம். எங்களுக்கு உரிய அங்கீகாரத்தை நீங்க கொடுக்க மறுத்து. இப்ப தென் மாவட்டத்துக்கே வாருங்க, நீங்க என்ன பண்ணணும், ஓபிஎஸ் ஓட ஆதரவாளர்கள் எல்லாரும் வாங்க, தினகரன் அவரோட ஆதரவாளர் எல்லாரும் வாங்க, அழைச்சி பேசினா அங்க ஒரு ஒற்றுமைக்கு நாங்க வந்து எண்ணலாம். நான் வந்து தொண்டனா கேட்கிற கேள்வி இது வந்து நல்லா புரிஞ்சுருங்க. மீண்டும் மீண்டும் அதான் சொல்றேன், தொண்டனா சொல்ற கருத்து நீங்க ஓபிஎஸ் உடைய அண்ணனுடைய கருத்துன்னு நீங்க கொண்டு போயிடக்கூடாது. எங்களோட தொண்டனுடைய ஒரு அதிமுக தொண்டனுடைய கருத்து பாருங்க. இந்த தொண்டை எப்படி ஃபீல் பண்றாரு திரு மணிகண்டன். வெயிட் அண்ட் சீன் வேற செல்லூரார் சொல்றாரு, அதுல 1000 அர்த்தம் இருக்கும், வேற எல்லாமும் சொல்லியிருக்காரு. அதுக்கெல்லாம் வரேன்னா செல்லூரான பாக்கெட்லே திருமதி சசிகலா அம்மாவோட படம் தான் இருக்கு. இல்ல ஜெயலலிதா நீங்க வேற அது என்ன இன்னைக்கு அவர் வச்சிருக்காரு, நீங்க அதெல்லாம் மட்டும் சொல்லுங்க. பழைய காலத்துல மட்டும் எல்லாரும் வச்சாங்க, அதுக்கு என்ன பண்ண அவரே சொல்லியிருக்காரு. மணிகண்டர்களுக்கு வணக்கம், சந்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம். ஹரி, முதல்ல மரியாதைக்குரிய சின்னம்மா அவர்களுடைய இந்த சுற்றுப்பயணம் வந்து ஒருங்கிணைப்பு சுற்றுப்பயணம் வெற்றி பெறறதுக்கு மனதார வாழ்த்துகிறேன். நல்ல முறையில் மரியாதைக்குரிய சின்னம்மா அவர்களுடைய இந்த ஒருங்கிணைப்பு சுற்றுப்பயணம் முழு வெற்றி பெற வேண்டும். டைம் டிராவல் பண்ணீங்களா 2017க்கு? அப்பதான் எல்லாம் பேசிட்டு இருந்தீங்க. இல்லை, கொஞ்சம் முடிக்கிறதுக்குள்ளேயே சோறாச்சான்னு அதுக்குள்ளே கேட்டிங்கன்னா நான் எப்படி இது பண்ண முடியும். அதனால் முதல்ல வாழ்த்து தெரிவிக்கிறேங்க. அதே மாதிரி இணைப்பை ஒருபோதும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதிர்க்கலை. அதை நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும். எந்த காலத்திலையும் இணைப்பை அவர் வந்து எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கலை. இப்போ கணவன் மனைவி பிரிவு, ஏன்னா வேலை இல்லாத தாசில்தார் 7 மணிக்கு ஆஃபீஸ் வந்தானுங்கிற மாதிரி பாவம் ஒரு காலத்தில் ரொம்ப பிஸியாக இருந்தாங்க. இப்போ 7 வருஷமாக வீட்டில் இருக்கிறாங்க. அதனால் கணவன் மனைவிக்கு உள்ளே ஏற்படுற தகராறு அதை அவங்க இணைச்சி வைக்கிட்டோம். குடும்ப தகராறு ஏதாவது நடந்துன்னா அண்ணன் தம்பி தகராறு அதை அவங்க இணைச்சி வைக்கிட்டோம். வாய்க்கா வரப்பு தகராறு அதை இணைச்சி வைக்கிட்டோம். அங்காளி பங்காளி சண்டை அதை அவங்க இணைச்சி வைக்கிட்டோம். சொத்து தகராறு,
சொத்து தகராறுக்காரங்க உங்களை நம்பி வரமாட்டாங்க பஞ்சாயத்துக்கு. ஒருவேளை அவங்க வந்தாலும் இணைச்சி வைக்கட்டுங்க. அதே மாதிரி தென்காசியில் போகிறாங்க, நல்ல கோயில், தேவாலயம், மசூதி எல்லாத்துலேயுமே கும்பிட்டு அதிமுக நல்லபடியாக ஜெயிக்கணும். 2026 திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீண்டும் தமிழகத்துடைய முதலமைச்சராக வரணும் அப்படின்னு நல்லா வேண்டிக்க சொல்லுங்கள். எல்லா பக்கமும் முடிஞ்சால் அப்படியே காசி ராமேஸ்வரத்துக்கும் போக சொல்லுங்கள். இந்த பாவங்கள் தீரும், புண்ணியங்கள் நைட்டில் மாத்திரை போடாத தூக்கம், அந்த அளவுக்கு நல்ல இதெல்லாம் நடக்குங்க. என்ன விஷயம்னாங்க, முதல்ல தினகரனையும் திவாகரனையும் ஒருங்கிணைக்க சொல்லுங்க. இவங்க சொந்தக்காரங்க 2 பேர் இருக்கிறாங்களே, தினகரனும் திவாகரனும், அவங்க 2 பேர்த்தையும் ஒருங்கிணைக்க சொல்லுங்க. அந்த பலாப்பழக்காரர் நான் எப்போ வேணாலும் சின்னம்மாவை பார்ப்பேன் அப்படின்னாரு, இன்னும் பார்த்ததா இல்லை. அதிமுகவிற்கும் இவங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அது முதல்ல புரிஞ்சுங்க. கோலாட்டம் ஆடுற கோலப்ப ஒரு வித்தியாசமான இதை கேட்டார். அவருக்கு எங்கடா நம்மள சைட்ல பார்த்தா ஊரே சிரிக்குது. மணிகண்டன், உங்களை முதல்ல பார்த்தா ஊரே சிரிக்குது. காரி துப்புறாங்க. நல்லா புரிஞ்சுடுங்க. பேசுற வார்த்தை எவ்வளவு பொது வழியில எப்படி பேசணும் பேசுங்க. நான் உங்கள்ட்ட கோலாட்டம் ஆடுனா நீ தாக்க மாட்டேங்க. மரியாதை கொடுத்து பேசுங்க. நான் கோலாட்டம் ஆடுனா நீ தாக்குவியா? மரியாதை கொடுத்து பேசுங்க. எங்க பேசணும் பேச. பொது வழியில ஒரு அநாகரிகமா பேசிட்டு இருக்க. மரியாதை பேசுங்க. மரியாதை பேசுங்க. இதுல மரியாதை கொடுத்து மரியாதை பேசுங்க. பழனிசாமியோட பச்சைத்தனமா பேசிட்டு இருக்க. இல்ல மரியாதை கொடுத்து பேசு. முதல்ல உன்னோட சின்ன பையன் உட்கார்ந்துட்டு இருக்கா. இல்ல கேடுகட்டத்தனமா முறையில உட்கார்ந்துட்டு சொன்ன வார்த்தை அதை விட்டுருங்க. சும்மா மரியாதை கொடுத்து பேசு. கோலாட்டோட ஓட்டது கோலாட்டோட மாட்டாளா? மரியாதை பேசு. நாஞ்சில் கோலப்ப சரி அப்பா நிறுத்துங்கப்பா, கொஞ்சம் நிறுத்துங்க. மரியாதை பேசு. பப்ளிக் பார்த்துட்டு இருக்காங்களா? ஒரு காரி துப்புறாங்க. ஓகே ஐயோ அப்புறம் பலாப்பழத்தை நீ திக்க மாட்டியா? சும்மா மரியாதையா பேசுங்க. ஈ மாதிரி பேச நான் பழனிசாமி தரக்குறவா பேசுறேன். அப்புறம் எதுக்கு வாய்க்கு நீ வாடகை வாய் தானே வந்திருக்க? வாடகை வாய்க்கு வாடகை தரமா பேசு. வாயில உடைச்சு விடுற வந்தேனா வாயில பார்க்காத. கண்ணியமா பேசுங்க. என்ன பேசுற அத பேசு. போயிட்டாரு. அல்ல 4 பேர், நீங்க 2 பேர் இருக்கீங்க. அந்த 4 பேர் தான் 3 லட்சம் ஓட்டு எடுத்தோம். அந்த 4 பேர் தான் 3 லட்சம் ஓட்டு எடுத்தோம். இல்ல 4 பேர் இருக்கா. 4 பேர் 40 பேர் வச்சு உன்னை தூக்கிட்டா போக முடியும். இல்ல அது 3 லட்சம் ஓட்டு இருக்குது. உங்களை சீந்துவார் இல்லை, திரும்பி பார்ப்பார் இல்லை. வெறும் 4 பேர் 2 பேர் ஆகி போயிட்டீங்க. உங்க பின்னாடி இருக்கிற ஆளே இல்லாம அலோட் பண்ணி ஓடிட்டு இருக்காங்க. எங்களை பார்த்து ஒரு அமைச்சர் ஓடி ஒளிஞ்சு கேரளால போய் தூக்கிட்டு வந்திருக்காங்க. அசிங்கமா உங்களுக்கு வெக்கம் மீண்டும் வர வார்த்தைகள்ல கவனமா இருங்க. எல்லாரும் கவனமா இருங்க ப்ளீஸ். திருக்காலை இல்லை, இப்போ இதில் நண்பர் கோழப்பன் சொன்னது சசிகலா அம்மையார் பக்கமாக சாஃப்டாக இருக்காங்க, ஓபிஎஸ் பக்கம் ஹார்ட் அண்ட் ஸ்டாண்ட் எடுக்கிறாங்கங்கிறத நான் நம்பலை. அது மாதிரி இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா சசிகலா அம்மையாரோட சேர்றது தான் அவங்களுக்கு ரொம்ப கஷ்டம். ஓபிஎஸோட சேர்றதுல கொஞ்சம் வாய்ப்பு கூட சின்ன வாய்ப்பு இருக்குது. அவங்க 2 பேருமே இணைந்து செயல்படலைங்கிற வருத்தத்தோட வெளிப்பாடாக இருக்குமோ திருமதி சசிகலா ஓபிஎஸ் கூட இன்னும் இணையல. அது உண்மை. அவங்க முதல்ல ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும். அவங்க 2 பேருக்குமே அதில் ஒருங்கிணைப்பு இல்லைங்கிறது தெரிஞ்சு போச்சு. அவங்க பொதுச் செயலாளர்னு அந்த அம்மா, நான் பொதுச் செயலாளர், என்னை ஏற்றுக்கொண்டு கட்சியில் இணைபவர்கள் என் வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிடுறாங்க. பட் ஓபிஎஸ் கூட போகலையாங்க. ஏன் போல சார்? அதே ஒரு கட்சி இணைப்புனா அவர் ஒரு கட்டமைப்போடு இருக்கார். அவங்க ஒரு முன்னாள் பொதுச் செயலாளராக ஒரு அங்கீகரிக்கப்பட்டவங்க அம்மா கூட இருக்கு. மரியாதையெல்லாம் நாங்கள் குறைக்கல. உங்க 2 பேருக்குமே சந்திப்பு. நம்ம வீட்டு பிள்ளை எப்போனாலும் ஓபிஎஸ் அணைச்சிக்கலாம் கூப்பிட்டுக்கலாம் நினைக்கிறாங்க. ஆனா தொண்டை அப்படி நினைக்க மாட்டாங்க. நீங்க நல்லா புரிஞ்சுக்கலாம். ஓபிஎஸ் தனி ஒரு மனிதர் இல்ல. கோலப்பன் சொல்ற மாதிரி அவங்க அது மாதிரி ஏசியங்கள் வந்துட்டே இருக்குது. ஆனால் ஒரு மீட்டிங் பாயிண்ட்டே நிகழ மாட்டேங்குது. உதாரணமாக இந்த ஒரு அஃபிடவிட் தாக்கல் பண்ணுறாரு நீதிமன்றத்தில் ஓபிஎஸ் அவர்கள் ஒரு 4-5 மாதங்களுக்கு முன்பு தான். அதில் என்ன சொல்கிறார்? சசிகலா அம்மா பொதுச் செயலாளர் இல்லை, ஒருங்கிணைப்பாளர் கணக்கில் இருக்குது. அதுதான் இங்கே 2000 விளக்கம் கொடுத்தாரு. லீகலாக அடிப்படை உறுப்பினர் பதவியிலேருந்து நீக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லி அஃபிடவிட்டில் சொல்லியிருக்காரு ஓபிஎஸ். அது ரொம்ப நாள் முன்னாடி இல்லை, ஒரு 6 மாதத்துக்குள்ளே தான். அப்படின்னா இதில் இந்த சசிகலா அம்மையாரை பொதுச் செயலாளரை ஏற்றுக்கொள்ள ஓபிஎஸ் அவர்கள் தயாராக இல்லைங்கிறது தெரியுது இதில். அப்படின்னா அவங்கள பொதுச் செயலாளர் ஏற்றுக்கொள்ள இபிஎஸ் எப்படி தயாராவார்? திஸ் இஸ் தி கொஸ்டின்.
நீங்கள் இணைவோன்னு சொல்லிகிட்டே இருந்தா பிரயோஜனம் இல்லை. எங்கேயாவது ஒரு இடத்துல இணைப்புக்கான சாத்தியக்கூறுகள் வெடிக்கணும், முன்னுக்கு வரணும். இப்போ இந்த 6 அமைச்சர்கள் பேசுனதா சொல்லப்படுது, அதுக்கான காரணம் பேசுனாங்களா இல்லையாங்கிறது உறுதிப்படுத்தப்படலை. அவங்க அஃபீஷியலாக இது வரைக்கும் யாருமே மறுக்கல பார்த்தீங்களா? அது அவங்க மறுக்கல, ஆனால் அஃபீஷியலாக மறுத்துருக்குறாங்க. அதிமுக ஸ்போக்ஸ் பர்சன் மறுத்துருக்கிறார். இல்ல இந்த 6 பேர் தானே மறுக்கணும், அவங்க சாதாரண நாட்கள். அது சார் கரெக்டுங்க, அவங்க மறுக்கலைங்கிற நான் ஏற்றுக்கிறேன். ஆனால் அதனால் அவங்க போய் அங்கே போய் பேசியிருக்கலாம், அது இல்லைன்னு நான் சொல்லலை, ரூல் அவுட் பண்ணலை. ஆனால் அதுக்கான ஆதாரப்பூர்வமான செய்திகள் எதுவும் கிடையாது. அவங்க அதை இன்சிஸ்ட் பண்ணி பேசினதாகவும் இல்லை. அதில் ஒரு சின்ன தகவல் கூடவே வந்திருக்கு. வந்த தகவல்களில் என்ன ஆதாரம் இல்லாத தகவல், ஒரு தகவல் வருது. என்னென்னா, எடப்பாடி அவர்களை பொதுச் செயலராகவும் அவர் முதலமைச்சர் கேண்டிடேட்டாகவும் ஏற்றுக்கொண்டால்தான் இந்த கூட்டணி சாத்தியம்ங்கிறத அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதைத்தான் நானும் சொல்கிறேன். ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்கேன்னா, நீங்கள் எடப்பாடி அவர்களை பொதுச் செயலாளர் இப்போ இருக்க அசிட்டிஸ் அவர் பொதுச் செயலாளரை ஏற்றுக்கிட்டு அவருடைய அந்த இப்போ முதலமைச்சர் கேண்டிடேட்டுங்கிற அறிவிப்பை ஏற்றுக்கொண்டு நீங்கள் அது முதல்ல அதை இவங்க திட்டவட்டமாக அறிவிக்கணும். அதுக்கு பின்னாடி தான் அந்த இணைப்பு எதுவாக இருந்தாலும் சாத்தியம்னு நான் நினைக்கிறேன். இல்லாட்டி சாத்தியமே இல்லை. ரொம்ப சுருக்கமாக எடப்பாடி பழனிசாமியை பொதுச் செயலாளரை ஏற்றுக்கிட்டு இணைப்புன்னு சொன்னால் சாத்தியம் சொல்கிறார் சார். எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இவர்களுக்கும் இந்த இயக்கத்துக்கும் சம்பந்தமே இல்லை, ரோட்ல போறவங்க எப்படி சேர்த்துக்க முடியும், ஒரு கடுமையான வார்த்தையை முன்வைக்கிறார். பட் அப்ப அதுக்கு நீங்க தயாரா இல்ல என்ன இருக்காரு பாருங்க, ஓபிஎஸ் தான் சொல்லிட்டாரு. நான் பாத்தீங்கன்னா இந்த ஒன்றிணைய வேண்டும், ஆட்சி அமைக்க வேண்டும் என்றால் நான் என்ன தியாகம் செய்ய தயார். முதல் பாத்தீங்கன்னா நான் தான் பொதுச் செயலாளர், நான் தான் முதலமைச்சர், உட்கார்ந்து பேசினாலும் சார் நடக்கும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி கட்டில் வரணும்னு நீங்க பாத்தீங்கன்னா 2600 பேர் வச்சுட்டாங்க. என்னை 10 ஜமீன்தார் 10 நாட்டாமை பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுத்துட்டாங்க. இதே 2600 பேர் தான் மரியாதைக்குரிய சின்னம்மா அவர்களை பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுத்தாங்க சார். இதே 2600 பேர் தான் ஓபிஎஸ் ஒருங்கிணைப்பாளர் தேர்ந்தெடுத்தாங்க. இதே 2600 பேர் தான் அவர் கட்சியில இருந்து நீக்கும் போது கைத்தட்டாங்க. அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா இவர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா மேலே இருக்கிறவர்கள், அவர்கள் கூட இருக்கிறவங்க, மாவட்ட செயலாளர் பதவி வாங்கி இருக்கிறவர்கள், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் என்ன முறையில் இருக்கிறாங்க. நீங்க சொல்ற மாதிரி 2 கோடியே 6 லட்சம் ஒரு கணக்கு சொல்றாரு எடப்பாடி பழனிசாமி. இன்னைக்கு என்ன சார் வாக்கு வாங்கி இருக்காங்க? 80 லட்சம் வாங்கி இருக்காங்களா? அப்ப மிச்சம் இருக்கிற 1,26,00,000 பேர் எங்க போட்டாங்க? காங்கிரஸ்க்கு போட்டாங்களா? திமுகவுக்கு போட்டாங்களா? எடப்பாடி பழனிசாமி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஜெயிக்கணும்னு நினைக்கிறது தொண்டை எப்படி விரும்புவோம்? அப்ப ஒற்றுமை என்ற ஒரு கூறு வேண்டும் என்றதை நாங்க சொல்றோம். மெம்பர்ஷிப், கட்சி மெம்பர்ஷிப்ங்கிறது பல பேர் 2 கட்சியில் மெம்பராக இருக்கிறாங்க, 4 கட்சியில் மெம்பராக இருக்கவங்களாம் நான் பார்த்துருக்கேன். 4 கார்டு எடுத்து காட்டுறாங்க. இப்போ திமுக 2 கோடிங்கிறாங்க. அவங்க வாங்கின வாக்கு எவ்வளவு? 1,27,000 தான். 1,27,00,000 தான். மீதி வாக்குகள் எங்கே போச்சுன்னு கேட்க முடியுமா? அதனால் அது ஒரு பாதியாக வந்திருக்கணும்ல. இல்லை, அது பாதி வந்திருக்காங்க. அவங்க சொன்னதுல 2 கோடினா 87 வைப்பு நிதியை இழந்து இருக்கின்றது பல தொகுதியில. ரெட்டையிலே வச்சு 3வது இடத்துல 4வது இடத்துல போயிருக்கு. இதையும் தாண்டி எடப்பாடி பழனிசாமி வீரர் சூரர் வரும் தேர்தல் நிப்பார், களத்துல நிக்க ஜெயிக்க போறார். இத எந்த அளவுல கொண்டு போறாங்க? அதெல்லாம் வேறங்க. ஒருங்கிணைப்பு வேண்டும். ஓபிஎஸும் தினகரன் அவர்களின் மனநிலை ஒரே மனநிலை தான். அதிமுக ஜெயிக்கணும் சொல்லி இதுக்காக போய் அவங்க போய் அவரை சந்திச்சு பார்த்து நீங்க எங்களுக்கு ஆதரவு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. இங்க பிடிவாதம் யார் பிடிச்சிட்டு இருக்கா? யார் பொதுச் செயலாளர் சொல்லிட்டு இருக்கா? யார் நான் பிடிச்ச முயலுக்கு 3 காலம் பேசுற? எடப்பாடி பழனிசாமி அதிமுக வெற்றி அடைய வேண்டும் என்று சொன்னால் ஒருங்கிணைக்க வேண்டும் என்று தொண்டன் மனநிலையை உணர்ந்து அவர் செயல்பட வேண்டும். மாறாக பத்திரிகையாளர் சந்திப்புல நாங்கெல்லாம் ஒன்னு சேர்ந்து தான் நீக்கிருக்கோம் சொல்வதை ஒருபோதும் தொண்டர்கள் ஏத்துக்க மாட்டாங்க. இல்லை, இதில் இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா, இவ்வளவு ஒஸ்ட் சினாரியாவில் கூட அவங்க 20% வாங்க முடிஞ்சிருக்குது. அவங்க பேஸ் ஸ்ட்ரென்த் அவங்க 20% கேவலமா தோத்துட்டு ஒருத்தர பேச விடுங்க, இல்லாட்டி அவரே பேசல. 20%ங்கிறது பேஸ் ஸ்ட்ரென்த்துங்க. இந்த எலெக்ஷன் இட் இஸ் நாட் ஃபார் ஏடிஎம்கே. அவங்களுக்கு பெரிய ஸ்டாக் இதில் இல்லை. தோல்வி கூட ஏத்துப்பாங்க சார். 20% is too less sir for a party like ADMK. Yes, 20% is the best strength for ADMK and அண்ணாதி DMK. அவங்க DMK ஒஸ்ட் தோல்வி அப்ப ராஜ்யம் கூடுதலா பாருங்க சார். இல்ல சார் சொல்றாரு இந்த பாராளுமன்ற தேர்தல் ADMK சார் உள்ளாட்சி தேர்தல் யார்? வெயிட் ஃபார் யுவர் டர்ன். இல்ல வெயிட் ஃபார் யுவர் டர்ன் முடிச்சு. ஏங்க அவங்க சட்டமன்ற தேர்தலில்
தோல்வி அடைஞ்சாலும் அது பெரிய தோல்வி என்று சொல்லிவிட முடியாது. அதுல ஓரளவுக்கு அவங்க மரியாதையோட தான் தோத்துருக்கிறாங்க. அவங்களுக்கு திமுகவுக்கும் வித்தியாசம் 3% தான். பெரிய அளவுக்கு நாடாளுமன்ற தேர்தல் நான் சொல்றது சட்டமன்ற உள்ளாட்சி தேர்தல், ஊரக தேர்தல், ஈரோடு இடைத்தேர்தல், உள்ளாட்சி தேர்தல்கள் எல்லாம் சட்டமன்ற தேர்தல் 10 தேர்தல்ல தோத்து பலாப்பழத்தை வச்சே 3.25 வச்சு வாங்கி 10 தேர்தல் எங்க 10 தேர்தல் என்ன நடக்குது? விக்கிரவாண்டியை சேர்த்து 10 வச்சுக்க வேண்டிய கணக்கு விக்கிரவாண்டி நிக்கவே இல்லைங்க. எப்படி கணக்கு பின்வாங்கி ஓடுனது தோல்விதான். நீங்க நான் என்ன சொல்றேன், அவங்க இந்த நல்லா புரிஞ்சுக்கோங்க, சொல்ல விடுங்க நீங்க. அதாவது இந்த நாடாளுமன்ற தேர்தலில் எப்போதும் இல்லாத அளவுக்கு தமிழ்நாட்டில் 2 அகில இந்திய குழுக்கள் கூட்டணிகள் அவங்க கடுமையாக அகில இந்தியாவில் ஆட்சிக்கு வருவது யார் என்ற ஒரு பிரச்சனையில் மோதல் இருக்கிறாங்க. அந்த மோதலினுடைய வீச்சு தமிழ்நாட்டிலையும் இந்த தேர்தல் நம்ம பார்த்தோம். அதனுடைய அந்த மாதிரி இருக்கிற இடத்துல அதிமுகவுக்கு பெரிய இந்த எலெக்ஷனில் ஸ்டேக் இல்லை. அதிமுகவோட மக்கள் கவனம் முழுமையாக இருப்பதற்கான வாய்ப்பில்லாத தேர்தல் இது. அந்த ஒஸ்ட் சினாரியோல they have proved their basic strength. அதே மாதிரி திமுகவுக்கு ஒஸ்ட் சினாரியோ இருந்திருக்கு. 2014 எதிர்க்கட்சியாக கூட வர முடியல. 2014 2011 அதுக்கு முன்னாடி அவங்க ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தான் வந்தாங்க. ஓகே, ஹைஸ் அண்ட் லாஸ் எல்லாருக்கும் வரும். இருந்துச்சு அதெல்லாம். ஓகே டாக்டர், ஹைஸ் அண்ட் லாஸ் எல்லாருக்கும் வரும் அப்படிங்கிற ஒரு பார்வையை அதிமுக வைக்குது. இதை தாண்டி திமுகவை வலிமையா எதிர்க்கணும்னா இந்த எலெக்ஷன்ல இருந்து ஏடிஎம்கேக்கு என்ன பாடம் கிடைக்குதுன்னு நினைக்கிறீங்க? ஓபிஎஸ் சசிகலா இணைப்பு அப்படிங்கிறது தேவைன்னு காட்டுதா, இல்ல அது ஒரு பெரிய ஃபேக்டர் இல்லைன்னு பாக்குறீங்க? எதிர்கட்சிகள் ஒன்றாக இணைந்தால்தான் திமுக கூட்டணியை வீழ்த்த முடியும். இதுதான் லெசன் ஆஃப் திஸ் எலெக்ஷன். தனித்தனியா எல்லாரும் நின்றாங்கன்னா, அதாவது இஃப் யூ டோன்ட் ஹேங் டுகெதர் யூ வில் ஹேங் செப்பரேட்லின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. அதனால ஒன்றிணையாவிட்டால் இதே நிலைமைதான் 2026லும். எவ்வளவு திமுகவுக்கு எதிர்ப்பு தமிழ்நாட்டில் உருவானாலும் எல்லா எதிர்கட்சிகளும் ஒன்றிணைவது கிட்டத்தட்ட ஒரு அத்தியாவசியம் ஆகிவிட்டது. அது அவங்களுக்கு புரியல, அது வேற விஷயம். பட் இவென்ச்சுவலா அதுதான் ஃபேக்ட். 2வது, அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இப்போ திருமதி சசிகலா அவர்களையோ திரு ஓபிஎஸ் அவர்களையோ அதிமுகவில் திரு எடப்பாடியிடம் கேள்விகளை கேட்க விரும்புபவர்கள் இவர்கள் மூலமாக இவர்களை தூண்டிவிட்டோ இவர்களுக்கு மறைமுகமாகவோ ஆதரவு கொடுத்தோ அழுத்தம் கொடுக்கறதுக்கு, அது வெறும் அதிமுக இருக்கிறவங்க மட்டும் இல்ல, மற்ற பாஜக இருக்கிறவர்கள் யார் அதிமுகவை பலவீனப்படுத்தணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாம் அது மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜியை அடாப்ட் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் ரைட்டிங் ஆன் த வால் இஸ் வெரி கிளியர். திரு எடப்பாடி அவர்களுக்கு 2 சாய்ஸ் இருக்கு. ஒன்று, அவரே முன் இத்தகைய பேச்சுவார்த்தைகள், அதாவது கட்சியை கட்சியை ஒருங்கிணைக்கணும்னு சொல்றீங்களோ வலுப்படுத்தணும்னு சொல்றீங்களோ அது என்ன வேணா பேசுறது எப்படி வேணா பேசிக்கலாம், ப்ரொஜெக்ஷன். ஆனால் அவரே முன் ரீச் அவுட் பண்ணால் அவருக்கு ஒரு அட்வான்டேஜ். இல்ல இதே மாதிரி இப்போ 6 பேர் சந்திச்சாங்க முன்னாள் அமைச்சர்களுங்கிறாங்க, அடுத்த வாட்டி 12 பேர் வரலாம், அடுத்த வாட்டி 50 பேர் வரலாம். அப்படி போனாக்க அவருடைய லீடர்ஷிப்புக்கு அது ஒரு சேலஞ்ச் ஆகிவிடும். ஸோ அவருக்கு 2 சாய்ஸ் தான். அவரே இனிஷியேட்டிவ் எடுத்து எஸ் கட்சியை வலுப்படுத்த வேண்டும், இழந்த வாக்கை மீண்டும் எப்படி சேர்த்துக் கொள்ள முடியும் என்பதை நாம் பார்த்து கொள்ள வேண்டும் அப்படின்னு கூப்பிட்டு அவரே பேச்சுவார்த்தை, பர்டிகுலரா திரு ஓபிஎஸ் அணியோட பேச்சுவார்த்தை நடத்த முன் வந்தால் அது அவருடைய அரசியலுக்கு அது ஒரு பிளஸ்ஸா இருக்கும். இல்ல எக்காரணம் கொண்டு முடியாது, அவர்கள் எல்லாம் யாரோ, இதெல்லாம் இதே மாதிரி பேச்சு தொடர்ந்தால் நாளைக்கு மற்றவர்கள் கேள்வி கேட்க ஆரம்பிப்பாங்க. இது தேர்தலில் நீங்கள் வெற்றியை தேடி தந்தால் எல்லோரும் அமைதியாக இருப்பார்கள், அதுல மாற்று கருத்து இல்லை. தேர்தலில் தொடர்ந்து தோல்விகள் கொண்டிருக்கும் போது கேள்விகள் உங்கள் தலைமைக்கு எதிராக வர தொடங்கிவிட்டன. அதை மீறி அதை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்றால் உங்களுடைய தலைமையை எஸ்டாப்ளிஷ் பண்ண வேண்டும் மீண்டும் என்றால் நிச்சயமாக அதுக்கு நீங்க தான் இனிஷியேட்டிவ் எடுக்கணும். நம்ம அகில இந்திய அளவில் எவ்வளவோ தலைவர்கள் பார்த்திருக்கோம், மிகவும் கடுமையாக விமர்சனம் செய்தவர்கள். இப்போ கிளாசிக் எக்ஸாம்பிள் திரு வைகோ எடுத்துக்கங்க. கலைஞர் அவர்களை வைகோ அவர்கள் விமர்சனம் செய்ததை விட வேறு யாரும் செய்ததில்லை.
அதிமுக செல்வி ஜெயலலிதா கூட அந்த அளவுக்கு விமர்சனம் செய்யுது. அப்புறம் என்னாச்சு? திரு ஸ்டாலின் என்ன ஏத்துக்கிட்டாருல்ல? ஆனா அவர் பொதுச் செயலாளர் நான் சொல்லலையே. இல்லைங்க, பொதுச் செயலாளர் வைகோ சொல்லட்டும், அப்ப திமுக சேர்த்துக்கிறோம் சார். ஒரு நிமிஷம் சார். இன்னைக்கு வந்து பொதுச் செயலாளர் வைகோ சொன்னார்னா நான் தான் பொதுச் செயலாளர் சொன்னா திமுக ஏத்துக்குருவாங்களா சார்? ஒரே ஒரு நிமிஷம் சார். பொதுச் செயலாளர் ஓபிஎஸ் மேட்டர் எடுத்துப்போம். முதல்ல அவர் வந்து இன்னைக்கு அவர்தான் பொதுச் செயலாளராக இருந்தால் மட்டும்தான் நான் அதிமுகவில் இணைவேன் என்று கண்டிஷன் போடல. ஒரு காலகட்டத்துல அந்த கண்டிஷன் இருந்துச்சு, அது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு கண்டிஷன், அது முடிஞ்சு போன கதை. இப்போ வந்து ஒரு பேச்சுவார்த்தை நடத்துவதில் எந்த தவறும் இல்லை. அந்த பேச்சுவார்த்தை வெற்றி பெறலாம், பேச்சுவார்த்தை தோல்வி அடையலாம். பட் ஒரு தலைவனாக பார்க்கும் போது நான் இந்த முயற்சியை எடுத்துக்கொள்கிறேன், நடந்தது நடந்ததாகவே இருக்கட்டும் அப்படின்னு போறது வந்து மெக்னானிமஸ் இல்ல. என்னுடைய நாற்காலிக்கு ஆபத்து வந்துவிடும் நாளைக்கு, அதனால யாரோடையும் நான் பேச மாட்டேன் அப்படின்னா அந்த ஆபத்து எப்படிமோ வரும். யார்கிட்ட இருந்து வரும்னா உங்க கட்சிக்குள்ள இருக்கிறவங்க அது அந்த நாற்காலியை எடுக்க முயற்சி செய்வாங்க. அவ்வளவுதானே தவிர ஸ்டேட்டஸ் கோ இஸ் அன்டெனபிள் அப்படிங்கிறீங்க. ஸ்டேட்டஸ் கோ 3-4 மாதங்களுக்கு மேல் இதே மாதிரி நிலைமை தொடர்வதற்கு திரு எடப்பாடி அவர்களுக்கு வாய்ப்பு இல்லை. அதற்குள்ளாகவே வந்து குரல்கள் அதிமுகவில் எழுப்ப ஒலிக்க ஆரம்பித்து விட்டன. அது மேலும் அதிகமாகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கிறது. அதனாலதான் அவரே வந்து இதை முன்னிறுத்தி சென்றால் அவருக்கு அது ஒரு பொலிட்டிக்கல் பிளஸ் ஆக முடியும். திரு மணிகண்டன் உங்கள்கிட்ட வரோம். திரு மணிகண்டன், இல்ல இவர் பேசுனதுல ஒரு சின்ன விஷயம் டாக்டர் சொல்றதுல நான் ஒரு விஷயத்துல ஏத்துக்கிறேன். இல்ல திரு கலை ஒரு சுருக்கமா கருத்து சொல்றாரு. சொன்னதுல 10 நான் seconds வேறுபடுறேன். சாரி. அதாவது வந்து எல்லாரும் பாஜக பாமக எல்லாரும் ஒன்று சேர்ந்தா அவர் வந்து ஓபிஎஸ் சசிகலா அம்மா மட்டும் சொல்லலை, எல்லாரும் ஒன்று சேர்ந்தா திமுக ஜெயிக்க முடியுங்கிறாரு. கிட்டத்தட்ட சசிகலா அம்மா தவிர மற்ற எல்லாரும் ஒன்று சேர்ந்து தானே 2019 தோத்தாங்க திமுக கிட்ட. இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்கிறேன். பாமகவோட கூட்டணி இருந்தப்போ விட 2019 பாமகவோட கூட்டணி, 2024 பாமகவோட கூட்டணி கிடையாது. ஆனால் கூட்டணி இல்லாத கட்டத்தில் தான் வன்னியர் பெல்ட்டில் அதிமுக அதிக வாக்குகளை வாங்கியிருக்காங்க. ஆமாம், நீ யோசிச்சு பாருங்க. எல்லாத்தையும் 8 தொகுதிகளில் வன்னியர் பெல்ட்டில் அதிமுக அதிக வாக்குகள் வாங்கியிருக்காங்க. தர்மபுரி இல்லாம தர்மபுரி விட்டுருங்க. தர்மபுரியில் 9வது தொகுதி தர்மபுரியை சேர்க்கல, 8 தொகுதியை சொல்கிறேன் நான். கள்ளக்குறிச்சி எல்லாத்தையும் பாருங்க நீங்க. விழுப்புரம் இந்த இடைத்தேர்தல் நடக்கூடிய அந்த விக்கிரவாண்டியில் எல்லா இடத்துலையும் அனுதாப ஓட்டு ஒரு சின்ன ஷேருங்க. அது பெரிய விஷயம் கிடையாது. என்ன தெரியுமா, அவங்க நீங்க இந்த 1+1=2ங்கிறது அரித்மெட்டிக்கில் கரெக்ட். பொலிட்டிக்கல் அரித்மெட்டிக்கில் 1+1 0 கூட ஆயிருக்கு. பல சமயம் 0 தான் ஆயிருக்குது. அதனால அவங்க பாஜகவோட கூட்டணி இல்லை என்பதில் உறுதிப்படுத்திட்டாங்க, கெட்டிப்படுத்திக்கிட்டாங்க. இப்போ அதுல இருந்து அவங்க நழுவ முடியாது. என்ன பிரச்சனை தெரியுமா உங்களுக்கு? ஒரே விஷயம், பாஜகவோட கூட்டணி சேர்ந்தா மைனாரிட்டிஸ் வந்து 2011 தேர்தலின்படி தமிழ்நாட்டில் 12%, இப்போ அவங்க 14% ஆயிருப்பாங்க. அப்போ அந்த மைனாரிட்டி வாக்குகள் மொத்தமும் திமுக கையில் கொடுத்துட்டு வாக்கு என்ன ஆரம்பிக்கும் போது துவக்கத்திலேயே 14+ல் திமுக நிற்குது, 14- அதிமுக நிற்குது. இந்த 14% கேட்சப் பண்ணணும். அதுக்கு மேலே தான் அவங்க லீடு காட்ட முடியும். இட் இஸ் இம்பாசிபிள், விர்ச்சுவலி இம்பாசிபிள். பாஜகவோட சேராட்டியுமே வந்து மைனாரிட்டி ஓட்டு வரலையே. டாக்டர் சுமந்த், நான் மணிவண்ணன் விரிவா வரேன். ஒரு நிமிஷம் ஹரி, ஒரு பாயிண்ட். மைனாரிட்டி ஓட்டு செல்வி ஜெயலலிதா இருந்த காலகட்டத்தில் அப்பவே வந்து மெஜாரிட்டி ஆஃப் த மைனாரிட்டி ஓட்டு திமுக பக்கம் தான் போகும். ஒரு பகுதி வந்தது அதிமுகவுக்கு, அதற்கு பிறகு அதுவும் இழந்து இருக்கிறார்கள் என்பது உண்மை. ஆனால் உறுதியாக இந்த மைனாரிட்டி ஓட்டு வராதுன்னு சொல்லி அதிமுக ஒரு லார்ஜர் அலையன்ஸை நிராகரித்து விட்டால் அது வந்து அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பு. என்ன செய்தாலும் மைனாரிட்டி ஓட்டு 90 பக்கம் திமுகவுக்கு தான் போகும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அந்த 12% 14% அதை தாண்டிதான் அதிமுக வெற்றி பெற முயற்சிக்க வேண்டுமே தவிர அது வரும் சொன்னாக்க உள்ளதும் போயிடும். திரு மணிகண்டன், உங்கள்கிட்ட விரிவா வரேன். தற்போதைய நிலை உள்ளபடி நீடிப்பது அப்படிங்கிறது மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தை வலுவா எதிர்கொள்றதுக்கு சரியான வழியா? இந்த சந்தேகத்தை கழகத்தில் இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகளே வெளிப்படுத்த பார்க்கணும்ல, கூட்டத்தில் கேட்கறத பார்க்குறோம். இன்னைக்கு திரு செல்லூர் ராஜு கூட கேட்டால் வெயிட் அண்ட் சீங்கிறார். நோன்னு நீங்க பேசுற மாதிரி திட்டவட்டமா மறுக்கலாம்.
ஹரி, அதுக்கு முன்னாடி டாக்டர் சொன்ன ஒரு விஷயத்துல நான் உடன்படுறேன். என்ன சுமந்த் என்ன சொன்னார்னா, கூட்டணி பலம் தேவை அப்படிங்கிற விஷயம் நிச்சயமா ஏற்புடையது. என்ன காரணம்னா, பாராளுமன்ற தேர்தலிலே திமுக தனிச்சு வாங்கின ஓட்டுன்னு பார்த்தீங்கன்னா 25%, அதிமுக தனிச்சு வாங்கினது பார்த்தீங்கன்னா 21, ஒரு 4% தான். பட் கூட்டணி பலம் அப்படிங்கிறப்ப அவங்க 35-40ங்கிற அளவுக்கு திமுக போகிறாங்க. இப்போ ஒரு விஷயத்தில் நான் கலை சொல்கிறதுல கொஞ்சம் மாறுபடுறேன். எப்பயுமே நாங்கள் 2 பேரும் ஒன்றா தான் வாசிப்போம். இன்னைக்கு கொஞ்சம் மாற்றி வாசிக்கிறேன். பிஜேபி வேண்டாம், மதவாத கட்சி. பாமக வேண்டாம், சாதி கட்சி. திருமாவளவன் கட்சி என்ன சாதி கட்சி இல்லையா? அப்போ சீமான் வரலாமான்னு கேட்டால் கலை என்ன நம்பர், சீமான் வரட்டுங்கம்பாரு. சீமான் வந்தால் பிறமொழி பேசுகிறவன் ஓட்டு போட மாட்டான், ஏன்னா அவர் தமிழை ஆளணும், மற்றவன் வாழணும் அப்படிம்பாரு. அப்போ சீமானை கூப்பிட்டிங்கன்னா பிறமொழி பேசுகிறவன் யாரும் தமிழ்நாட்டில் ஓட்டு போட மாட்டான். விஜய் வந்து எடப்பாடி இல்லைங்க, அது என்னுடைய தனிப்பட்ட கருத்தாக சொல்கிற. சீமானை கூப்பிட்டா லாபம் இல்லை. அவர் தனியார் என்னார்னா 8% வாங்குவார், கூட்டணிக்கு வந்து அது 4% குறைஞ்சி போயிடும். இப்போ கலை சொல்கிற மாதிரி நான் சொல்கிறேன், பிற மொழி பேசுபவர்கள் நிச்சயமாக அந்த கூட்டணிக்கு வாக்களிக்க மாட்டாங்கிற இடர்பாடு இருக்குது. விஜய் வந்து நிச்சயமாக அவர் தனியாக போகிறதுக்கு தான் விரும்புகிற வழி, அதிமுகவை ஆட்சி கட்டில் அமர்த்துங்கிறதுக்காக கட்சி ஆரம்பிக்க மாட்டார். குதர்க்கமாக ஒன்று சொல்கிறேன், விஜய் ஒரு வேளை கூட்டணியில் சேர்த்துக்கிட்டு அஜித் ரசிகருக்கு ஓட்டு போட மாட்டாங்க. இப்படியே ஒவ்வொருத்தருக்கும் நம்ம காரணம் கண்டுபிடிச்சிக்கிட்டே போனோம் அப்படின்னோம்னா, ஏன்னா ஒன்று புரிஞ்சுங்க, தமிழ்நாட்டில் இனிமேல் இந்த 2 திராவிட கட்சிகளும் 30% தாண்ட முடியாது. 2 கட்சிகளும் வாங்குற ஓட்டு பர்சன்டேஜ் கூட்டினீங்கன்னா 50 முதல் 60% அடங்கி போயிடுவாங்க. அதுக்கு மேலே வர முடியாது. ஏன்னா புது பிளேயர்லாம் வந்துட்டாங்க. தமிழ் தேசிய அதிபர் ஒருத்தர் வந்துட்டாரு, பாஜக ஓரளவுக்கு இங்கே வந்திருக்குது, அடுத்தது விஜய் வரப்போறார். அப்படிங்கிறப்ப தமிழ்நாட்டில் இந்த இருதுருவ அரசியலுங்கிறது ஏறத்தாழ அது ஒரு பெரிய கூட்டணி தவிர்க்க முடியாதுங்கிறீங்க. நிச்சயமா நான் என்னுடைய தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு கட்சியுமே நீங்க குற்றம் கண்டுபிடிச்சிங்கன்னா, திருமாவளவன் கட்சி சாதிய கட்சி இல்லையா, பாமக சாதிய கட்சி ஏத்துக்கிற, திருமாவளவன் கட்சி நான் பொது கட்சியா, அப்புறம் பாஜகவை நான் ஒரு காரணம் சொல்றோம், பாமகவை சொல்றோம், விஜய் சேர்த்தனா அஜித் ரசிகர்கள் ஓட்டு போட மாட்டாங்க, சீமானு சேர்த்தனா வந்து பிறமொழிக்காரங்க ஓட்டு போட மாட்டாங்க. இது அல்ல, இது வந்து கூட்டணி அப்படிங்கிறது முக்கியம். இதில் வந்து சசிகலாவோ பன்னீர்செல்வம், இதில் ஒன்று சொல்லிடுறேங்க, பன்னீர்செல்வத்தை ஏன் சேர்க்க மாட்டாருங்கிறதுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சுதான் என்னன்னு எனக்கு தெரியல. பன்னீர்செல்வம் இங்கே ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறப்பயே கூட்டணி பேச்சுவார்த்தை பாஜகவோட நடக்கிறப்ப அதிகப்படியான பாசம் காமிச்சு, பரிவு காமிச்சு பாஜகவிற்கு நிறைய சீட்டை கொடுங்க அப்படிங்கிறப்பயே எதிர்காலத்தில் இவர் பிஜேபிக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கிறது அதிமுகவுக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனையாகும்னு தான் திரு பன்னீர்செல்வம் அவர்கள் நீக்கப்பட்டார். அவர் இன்னைக்கும் பாஜகவோட ஒரு மிகப்பெரிய அனுதாபியா இருக்கிறவர். அவரை திரும்ப கொண்டு வந்து சேர்த்தீங்கன்னா பாஜகவோட ரோல் அவர் இங்க வந்து பிளே பண்ணுவார். இதை எப்படி ஒரு கட்சியுடைய பொதுச் செயலர் திரு எடப்பாடி பழனிசாமி முதல்ல அளவு பண்ணுவார். ரெண்டாவது இந்த அம்மா விஷயத்துக்கு வருவோம். சசிகலா விஷயத்துக்கு வந்தீங்கன்னா அவங்க குடும்ப அரசியல், திவாகரன் தினகரன், என்ன குடும்பத்தில் டாக்டர், இன்னும் யாரோ ஆடிட்டர், எல்லாத்தையும் இந்த அம்மா கொண்டு வந்து விடுவாங்க. ஏங்க எந்த தலைவராவது ஒரு ஒற்றை தலைமைன்னு கட்சி ஒரு இதுல அது வெற்றி தோல்வி கேட்கறாங்கிறாங்க. இன்னைக்கு கூட்டங்கள் எதிரொலிக்குது. ராமநாதபுரம் கூட்டத்தில் என்ன நடந்துச்சுன்னு செய்திகள்ல பாக்குறீங்கல்ல. என்ன சார், 6 பேரும் வந்து எடப்பாடி பழனிசாமி சட்டை முறுக்கி, அவர் சொன்ன மாதிரி பன்னீர்செல்வம் சொன்ன மாதிரி கையை முறுக்கி, அவங்க கழகத்தினுடைய தலகர்த்தர்கள் திரு எடப்பாடி பழனிசாமிட்டு அவங்க வந்து பல கருத்துக்களை வைக்கலாம். வச்ச கருத்துக்கு பொதுச் செயலாளர் என்ன பதில் சொன்னாரோ அதை அவங்க ஏத்துக்கிட்டு போயிட்டாங்க. அங்க யாரும் இல்ல நீங்க சொல்றது நாங்க ஏத்துக்க மாட்டோம், எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக சண்டை மாறுறவங்க யாருமே கிடையாது. ஏன்னா நல்லா புரிஞ்சுக்க, இந்த 6 பேர்த்துக்கு முகவரி என்பது அதிமுக. அந்த முகவரிங்கிற கப்பலை ஓட்டுற மாலுமி எடப்பாடி பழனிசாமி. இன்னைக்கு அவரை விட்டோம்னா இந்த கப்பல் கமுந்துச்சு அப்படின்னா நம்ம முகவரி இல்லாமல் போயிடுவோம் அப்படிங்கிறது மிக அவரை ஏத்துக்காம இந்த இணைப்புங்கிறது சாத்தியம் இல்லை இல்லையா திரு? அந்த கப்பல் தான் சார் பள்ளத்துல போய் உழுது. மாலுமி ஓட்டுனதான் 10 தோல்வி, 11வது தோல்வி புறமுதுகு காட்டி ஓட்டம் கவுந்து போச்சு. இனி அடுத்த 2026 அந்த மாலுமியை வச்சு நம்ம ஓட்டணும்னா நம்மளோட சின்ன கட்சி எல்லாமே ஃப்ரீஸ் ஆகி போயிடும், மொத்தமா முடிஞ்சிடும், மூழ்கிடும். அதுக்காக நாங்க சொல்ல அந்த மாலுமியை மாத்தணும். இந்த ஓட்ட தெரியாத ஒரு மாலுமியை வச்சு நம்ம இந்த கப்பலை இந்த 6 பேரும் கூட நாங்க சொல்றோம். இந்த 6 பேரும் கூட அவர் தலைமையில உங்களெல்லாம் இணைக்கணும்னு சொல்றாங்களே தவிர உங்களுக்கு வேற கருத்து இல்லை சார். அந்த மாலுமி சரியில்லைங்கிறது தானே எங்களுடைய கருத்து. அவருடைய தலைமையில பண்ண முடியாது. ஒரு விஷயம் நண்பர் மணிகண்டன் சொன்னார், பாஜகவோட கூட்டணி போகணும் அப்படிங்கிறது ஆதரவாக அவர் ரொம்ப தீவிரமாக பேசினார். உண்மையிலே என்ன இருக்குன்னா பாஜக என்ன ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணிக்கணும் அப்படி சொல்ல நல்லா திரும்ப ரீகால் பண்ணி பேசுங்க சார். இல்லை பாஜகவோட கூட்டணி போகிறது தவறு இல்லைங்கிறீங்க நீங்கள். பாஜகவுடைய ஸ்ட்ராட்டஜி என்ன நான் சொல்கிறேன், 2 வருஷமாக அவங்க வந்து அதிமுக பிளவுனால அதிமுக பிளவுபட்டுருச்சு.
அந்த கட்சியை அழித்து விட்டு அந்த இடத்துல வந்து உட்காரணுங்கிறது அவங்களுடைய பிளான். நான் சிம்பிளாக சொல்கிறேன், நீங்கள் நாடாளுமன்ற தேர்தலில் மோடி பிரதமர் ஆகுவதற்கு நீங்கள் அதிமுக எங்கள் கூட்டணியில் இருக்கணும், நீங்கள் எங்களுக்கு வாக்களிக்கணும். ஆனால் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் தான் ஆட்சி அமைப்போம். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னாங்களா? அப்படின்னு சொன்னார் அண்ணாமலை. ஓப்பனாக ஸ்டேட்மெண்ட் சொன்னார், நாங்கள் தான் ஆட்சி 2026 ஆட்சி அமைப்போம், எங்கள் தலைமையில் தான் கூட்டணினாரு. அதை எப்படிங்க ஒரு மானமுள்ள தன்மானமுள்ள ஒரு கட்சி எப்படிங்க ஏற்றுக்கொள்ள முடியும் சார்? அது மட்டும் இல்லைங்க, இருங்க நான் பேசி முடிச்சு, இருங்க தம்பி இருங்க, அவசரப்படாதீங்க. அது மாதிரி நீங்கள் வந்து அந்த கட்சியோட கூட்டணி சேர்ந்தா நீங்கள் ஒரு அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் திமுகவுக்கும் பல பிரச்சனைகள் முரண்பாடுகள் இருக்குது. ஆனால் ஒரு புள்ளியில் அவங்க 2 பேரும் இணையிறாங்க. எந்த புள்ளினா அதிமுகவுக்கு பின்னைக்கு தள்ளுவதில் அவங்க இணையிறாங்க. அவங்க 2 பேருடைய ஸ்ட்ராட்டஜி என்னன்னா, முதல் இடத்துல திமுக, 2ஆவது இடத்துல பாஜக, அதிமுக 3ஆவது இடத்துக்கு தள்ளணும். ஓகே, இதை வந்து அதிமுக ஏற்றுக்கொண்டு அந்த கூட்டணியில் போய் இருக்கணுமா? கூட்டணியில் இருந்துகிட்டு அதிமுக தலைவர்களை பற்றி படு கேவலமாக அண்ணாமலை தொடர்ந்து பேசுவார். கூட்டணியில் இருந்துகிட்டு இருந்து 26 ஏற்றுக்கொண்டா ஏற்கனவே அடிமைன்னு சொன்னாங்க அதிமுகவை. இப்ப என்ன சொல்லுவாங்க? அதை ஏற்றுக்கொண்டிருந்தால் கொத்தடிமைகள் சொல்லுவாங்க. எந்த தன்மானமுள்ள கட்சி இதெல்லாம் ஏற்றுக்க முடியாது. சொல்றது நீங்க சார், லெட் மீ ஃபினிஷ். நீங்க தவறா புரிஞ்சுக்கிட்டீங்க. ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு காரணம். பாமக சாதிய கட்சி, பாஜக வந்து மதவாத கட்சி, சீமான சேர்த்தனா பிறமொழி ஓட்டு வராது, விஜய சேர்த்தனா அஜித் ரசிகருக்கு ஓட்டு போட மாட்டாங்க. இப்படி கண்டுபிடிச்சா யாரோடு கூட்டணி சேருவது? காங்கிரஸ் வராது. நிச்சயமா அவங்களுக்கு தனிப்பட்ட சில காரணங்கள் இருக்கிறதுனால திமுகவை விட்டு அவங்க வெளியேறுவதற்கு வாய்ப்பு. முடிச்சிடறேன் சார் ப்ளீஸ். அவங்க வருவதற்கு வாய்ப்பில்லை. விடுதலை சிறுத்தைகள் வேணுமால் வரலாம். விடுதலை சிறுத்தைகள் தனித்து அவங்ககிட்ட என்ன பலம் இருக்குது? கம்யூனிஸ்டுகள் தனிச்சு வந்தா அவங்ககிட்ட என்ன பலம் இருக்குது? இன்னைக்கு ஒரு 8% 10% வச்சிருக்கிற ஒரு கட்சியை பத்தி நம்ம பேசுறது ஒவ்வொருத்தரையுமே குற்றம் கண்டுபிடிச்சோம்னா, அதே நான் ஒரு தகவல் சொல்றேன், கடைசி நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி கதவை திறப்பாரா? தேவை என்றால் இந்த அண்ணாமலையை தூக்கி எறிகிறோம், மாநில தலைவரை மாற்றுகிறோம்னு கூட சமீட்சைகள் பாஜக அனுப்பிச்சு. ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாஜகவோடு இந்த தேர்தலில் கூட்டணி வேண்டாம்னு திட்டவட்டமா இருந்தார். கடைசியில் அவங்க அண்ணாமலையும் மாத்திரத்துக்கு வந்தாங்க. சார், அரசியல்ல பேசுறதெல்லாம் நீங்க கணக்குல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னோம்னா, யாரும் யாரோட வைகோ கலைஞரை பேசாத பேச்சா, இல்ல வந்து காங்கிரஸ் பத்தி கலைஞர் பேசாத பேச்சா, இது அல்ல விஷயம். கூட்டணி என்பதுதான் முக்கியம். அந்த கூட்டணி ஒவ்வொருத்தரும் மணிகண்டன் யார் தலைமையிலங்கிற பிகர் பார்ட்னர் டாக்டர் சுமந்த். ஒரு நிமிஷம். அதிமுக எடப்பாடி பழனிசாமி இருங்க சார், ஒரே நிமிஷம் சார். அதாவது ஹரி, அதிமுக வந்து அடங்கி போய் பாஜக கிட்ட கூட்டணி வைக்கணுங்கிறது யாருமே சொல்ல மாட்டாங்க. ஆனால் திரு அண்ணாமலை அவர்கள் தான் வந்து ஸ்டம்பிளிங் பிளாக். யாருமே அதிமுக தரப்புலையும் சரி, பாஜக தரப்புலையும் சரி, யாருமே வந்து ஒருத்தர் கடுமையாக விமர்சனங்கள் எல்லாம் ரொம்ப கம்மியா இருக்கு. இவர் ஒருத்தர் வந்து சிங்கிள் ஹேண்டடா பண்ணிட்டு இருக்காரு. இப்போ அட் சம் பாயிண்ட் பாஜகவும் இறங்கி வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதனால வந்து ஒரு தனி நபரை வைத்துக் கொண்டு ஒரு கட்சியினுடைய உறவை அதிமுக அந்த கூட்டணியை முறித்து கொண்டது சரி, அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் பாஜக செய்த தவறு அது. திரு அண்ணாமலையை அந்த மாதிரி பேச விட்டு இந்த கூட்டணியை உடைக்க விட்டு அவங்களுக்கு இப்போ ஒரு 10-15 இடங்கள் கிடைத்திருந்தால் எவ்வளவு ஒரு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் மோடி அரசுக்கு. இப்போ முன்னாடி மாதிரி இல்லையே. முன்னாடி 303, 320, 350 எல்லாம் வச்சிருக்கும் போது 5 வந்தா என்ன, 10 வந்தா என்ன. இப்போ 240ல 255 இருந்ததுன்னா எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அவங்களுக்கு. தெலுங்கு தேசம் மேலேயோ இல்ல ஜேடியு மேலேயோ எல்லா சிறிய 2 MP கட்சிகள் மேல இருக்கிற கட்சிகளோட அவங்களை நம்பி இருக்க வேண்டிய அவசியம் இருந்திருக்காது இல்ல. சோ அத வந்து தமிழ்நாட்டுல செய்த தவறான முடிவு தானே அவர்களுக்கு அது அந்த இழப்பை ஏற்படுத்தியது. என்னுடைய பாயிண்ட் என்னன்னா, பாஸ்ட் இஸ் பாஸ்ட். இப்பொழுது திமுகவை இவர்கள் வெல்ல வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? அதற்கு இருவரும் இறங்கி வர வேண்டியதுதான், வேற வழி கிடையாது. இன்னைக்கு அவங்களுக்கு ஸ்ட்ரென்த் இல்ல. செல்வி ஜெயலலிதா மாதிரி நாளைக்கு தனித்து நான் போட்டிட்டு எல்லாரையும் வீழ்த்துவேங்கிற வலிமை இல்ல. உங்க அசஸ்மெண்ட் நான் புரிஞ்சுக்கணும்னா, இன்னைக்கு பிரிந்து போனவங்களையும் சேர்த்துக்கணும்,
கூட்டணியை இன்னும் பலமா பாமக பாஜக எல்லாரும் சேர்ந்து ஒரு கூட்டணி அமைக்கும். ஹரி நீங்க வந்து திமுகவை ஃபேஸ் பண்ணல. திமுகவை ஃபேஸ் பண்ணீங்கன்னா கூட்டணி இல்லாமயே நீங்க மேனேஜ் பண்ணலாம். இல்ல சிறிய கட்சிகளோட கூட்டணி வச்சு சமாளிச்சிடலாம். நீங்க திமுக ஃபேஸ் பண்றீங்க, காங்கிரஸ் ஃபேஸ் பண்றீங்க, சிபிஐ, சிபிஎம், விசிகே, எம்எம்கே, லிஸ்டே போகுதே. 14 கட்சி 12 கட்சி இருக்குதுல்ல. அந்த கட்சி எல்லாமே 0.5% 1% சேர்த்தாலே அந்த ஓட் ஷேர் போயிடுது இல்ல. 47% வாங்கியிருக்காங்களா இல்லையா பாராளுமன்ற தேர்தல்ல? அப்போ நீங்க குறைந்தது 40% வாக்குகளை பெற முடிந்தால்தான் யூ ஆர் காம்படிட்டிவ். ரேஸ்லயே நீங்க இருக்கீங்க, இல்லாட்டி ரேஸ்லயே கிடையாது. ஓகே, நான் முஸ்தபாட்ட போவேல 10 வினாடிகள் எடுத்துக்கோங்க. ஒரே நிமிஷம், 10 வினாடிகள் டைம் இல்ல. 10 வினாடிகள். ஓகே, அதாவது தன்னிச்சையாக இவர் அண்ணாமலை செயல்படுறதா நான் நினைக்கல. குரங்கு தன்னுடைய குட்டியை விட்டு தான் ஆழம் பார்க்கும். மத்திய தலைமைக்கும் நாங்கள் அண்ணாமலைக்கு நிச்சயமா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. பாஜக 2 pronged ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்றாங்க தமிழ்நாட்டில். ஒரு பக்கம் அதிமுக உறவுக்கு கை கொடுக்குது மேல இருக்க தலைமை, கீழே இருக்க மாநில தலைமையை வைத்து அதிமுகவை பின்னுக்கு இந்த ரெண்டையும் அவங்க இன்னைக்கு கூட அவங்க வந்து அண்ணாமலையை கைவிட தயாராக. ஓகே, பாயிண்ட் டேக்கன். திரு முஸ்தபா இன்னைக்கும் கூட அவரோட வருத்தத்தை நீங்க பார்த்திருப்பீங்க. இன்னைக்கும் கூட மிஸ்ஸஸ் சசிகலா தன்னுடைய கூட்டங்கள்ல திமுக விமர்சிக்கிறாங்க. அஃப்கோர்ஸ் ரைட் ப்ளீஸ், அவங்க அதிமுகங்கிற அடையாளத்தோட பேசுறாங்க. அதனால ரொம்ப இஷ்யூ பேஸ்டா ஆழமா அவங்க விமர்சிக்கிறாங்க. அதெல்லாம் புரிந்து கொள்ளக்கூடியது. ஆனா திரு எடப்பாடி பழனிசாமி மேல அவங்க கன்சர்ன் பண்ற மாதிரி எந்த விமர்சனமும் இல்லையே. இல்லை, என்னன்னு கேட்டிங்கன்னா சார், பொலிட்டிக்கலா அவங்க அவரோட விக்டிம் இல்லை. டாக்டர் சொல்கிற கருத்து வந்து 100% உண்மை. என்னன்னு கேட்டிங்கன்னு வச்சிங்கன்னா, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தோற்கக்கூடாது என்ற ஒரு எண்ண ஓட்டத்தில் அதிமுகவில் இருக்கிறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா சார், சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவின் பிளவுபட்ட அமமுக தான் 22 தொகுதியில் அதிமுகவை தோக்கடிச்சிருக்கு. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அம்மாவால் அடையாளம் காட்டப்பட்ட ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தான் பலாப்பழ சின்னத்தை கொடுத்து ஒரு வாரம் கையில் கொடுத்து 22வது இடத்துல வச்சு 10 பன்னீர்செல்வத்தை போட்டு இன்னைக்கு அதிமுகவை பின்னாடி தடுத்து 3வது இடத்துல நிற்கிறார். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் அதிமுகவுக்கு தேவை என்ற ஒரு நிகழ்வு உருவாகுது. டிடிவி தினகரன் தேவை என்ற ஒரு நிகழ்வு உருவாகுது. நான் கேட்குறேன், கூட்டணி பாஜகவின் தத்துவமே கலகம் இல்லாம தமிழகம் சார். அதிமுகவை அழிக்க வேண்டும், பாஜக வளர வேண்டும் என்றது அவங்களோட உள்நோக்கம். ஏற்கனவே ஓபிஎஸ் அவர்கள் தர்ம யுத்தத்தில் போய் அதிமுகவை அடகு வைக்க தான் சென்றார். எடப்பாடி பழனிசாமி அதே இடத்துல அடகு வைக்க தான் சொல்றார். இவருக்கு அவர் சாத்தியம் இல்லை, அவருக்கு இவர் சாத்தியம், ரெண்டு ஒன்று தான், இரு கோட்டில் தான் இருக்கிறாங்க. இந்த பாராளுமன்ற தேர்தலையும் பாரதிய ஜனதாவை எந்த அளவு விமர்சிச்சாங்க நம்ம பார்க்குறோம். பாரதிய ஜனதா நாங்கள் ஒன்றா இருந்தால் நாங்கள் 15 சீட்டு வந்திருப்போம்னு எஸ்பி வேலுமணி போன்றவர்கள்லாம் பார்க்குற விஷயம் நம்ம பார்த்தோம் சார். இன்னைக்கு செல்லூர் ராஜு சொல்றாரு சார், அதிமுகவில் என்ன ஜெயலலிதா இருக்கிறாங்களா, எம்ஜிஆர் இருக்கிறாங்களா, நாங்கள் வந்து பம்பரமாக தான் சுற்றணும், நாங்கள் தோத்துருக்கோமே. அப்போ என்ன சொல்ல வர்றாரு செல்லூர் ராஜு? இன்னைக்கு இருக்கின்ற அதிமுக தலைமையில் யாரும் எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் இல்லை. எல்லாம் உட்காந்து பேசுங்கப்பா, அதிமுக ஆட்சி வரணும். என்னைக்கு வரைக்கும் ஆட்சியை தாராவாத்து கொடுக்க முடிச்சேன் சார். இந்த புள்ளி கொடுத்தா போறாங்க. அதிமுக இருக்கக்கூடிய பிரதானமான முக்குலத்தூர் வாக்கு வங்கி எங்க போச்சு? அதிமுக தொடர்ச்சியா தென் மாவட்டத்தை வந்து காவு கொடுத்துட்டு வராங்க. ஏற்கனவே 10.5 விழுக்காடுல தென் மாவட்டத்தில் முக்குலத்தூர் கொதிச்சு இருக்கிறாங்க. நீங்க தொடர்ச்சியாக முக்குலத்தூர் பின்தங்குறார்களா? முக்குலத்தூருக்கு ஒரு பிரதானமாக இடம் இல்லையான்னு சொல்லி தென் மாவட்டத்தில் காலிடுறாங்க. அந்த இடத்துல வந்து எடப்பாடி பழனிசாமி பின்னாடி போயிருக்கிறாரு. அதிமுகவில் இருக்கக்கூடிய வாக்கு வங்கியே இழந்து விட்டு அதுக்கப்புறமா எந்த ஒரு கூட்டணியை சேர்க்க போறாரு? வரும் தேர்தலில் என்ன ஒரு ஆட்சியை வச்சு இவர் திருப்பி முதலமைச்சரா வச்சு ஆட்சி கட்டல வர போறாரு. பாயிண்ட் மேட். மிஸ்டர் சசிகலா திரு எடப்பாடி பழனிசாமி விமர்சிக்காததுக்கான காரணம் என்ன சார் கேக்குறேன் சார்? எடப்பாடி பழனிசாமி இன்ன வரைக்கும் அதிமுக என்ற எண்ணத்தோட நினைச்சிட்டு இருக்காங்க. அவங்க ஓபிஎஸ் அதிமுக தான், டிடிவி தினகரன் அதிமுக. இப்ப புதுசா ஒரு அணியை உருவாக்கி இருக்காங்க சார். அதிமுகவில் நாளுக்கு நாள் அணி உருவாக்கிட்டு போறது அதிமுக அது சனிதான். ஒரு அணியாக உருவானால் மட்டும்தான் அதிமுக ஆட்சி கட்டல வரும். திமுக என்னதான் நீங்க வந்து மின்சாரத்தை ஏத்தினாலும், சொத்து வரியை ஏத்தினாலும், பால் விலையை ஏத்தினாலும், இன்னைக்கு அதிமுக பிளவுபட்டு கிடந்தால் நீங்க 2026 புது பிளர் விஜய் வராரு, சீமான் இருக்கிறாரு, திமுகவின் பலவான கூட்டணி இருக்கு. ஓபிஎஸ் ஒரு ஓட்டை பிடிக்கிறாரு சார். ஒரு தொகுதிக்கு 10,000 ஓட்டு பிரித்தாலே வந்து வெற்றி தோல்வி நிர்ணயமாயி போயிருது. தினகரன் ஒரு சைடுல இருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமி
அதிமுகவை வெற்றி பாதையில் கொண்டு போகணும்னு நினைக்கிறாரா? இல்ல நான் 10 பண்ணையார் 10 ஜமீன்தார் வச்சு பொதுச்செயலாளர் இருந்தா போதும், அதிமுகவை ஏதோ சோசியல் கமிட்டி மாதிரி வச்சு நம்ம தொண்டு கவனியாக வச்சு நடத்திட்டு போலான்னு எண்ண ஓட்டத்தில் இருக்கிறாரா? அந்த எண்ண ஓட்டம் தான் இன்னைக்கு 6 பேர் வந்துட்டு. அதான் டாக்டர் ரொம்ப தெளிவா சொன்னாரு. இந்த 6 60ஆக மாறும், அந்த 6 600ஆக மாறும். கண்டிப்பாக அதிமுகவில் புகை வர ஆரம்பிச்சிருச்சு. ஒன்றிணைந்த அதிமுகவை அதிமுக இருக்கிறவங்களே போன்ற விரும்புறாங்க. செல்லூர் ராஜு சொல்ல ஆரம்பிச்சார் சொல்றாங்க. திரு மணிகண்டன், எம்ஜிஆர் இல்ல ஜெயலலிதா இல்ல நாங்கெல்லாம் எம்ஜிஆர் ஜெயலலிதாவான்னு கேட்கிறாரு. அது அப்படித்தானே அவங்க இன்டர்பிரேட் பண்றாங்க. அவரு சுருக்குமா எடப்பாடி பழனிசாமிக்கு அவருடைய உயரம் தெரியுங்க. அவர் எந்த காலத்திலும் தன்னை புரட்சி தலைவராகவோ புரட்சி தலைவரோ சொல்லிக்கல. அவர் ஏதோ அதிமுகவில் அணியினர். நான் சொல்றேன், சசிகலாவும் ஓபிஎஸ் இந்த கட்சிக்கு பிணி. ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, வரப்போற 2026 தேர்தல் எடப்பாடி பழனிசாமி வேணுமா அல்லது ஸ்டாலினுடைய ஆட்சி வேணுமா அப்படிங்கிறப்ப அதிமுகவுடைய இது வந்து நிச்சயமா கூடும். அதிமுகவிற்கு இப்ப தேவை உட்கட்சியில பெரிய பிரச்சனைகள்லாம் கிடையாது. வாக்கு வங்கி ஒரு 3-4% தான் கூடி வர வேண்டிய நிலைமை இருக்குது. அது எடப்பாடி பழனிசாமி ஸ்டாலினா அப்படிங்கிறப்ப ஆட்டோமேட்டிக்கா கூடும். இப்ப அதிமுகவுக்கு தேவை ஒரு பலமான கூட்டணி. நீங்க ஒவ்வொரு கட்சியும் ஒரு காரணம் சொல்லி இது வேண்டாம் அது வேண்டாம் இது வேண்டாம்னா கனவு காணும் காங்கிரஸ் அதிமுக முதலமைச்சர் ஆக்கிறதுக்கு நமக்கு ஆதரவு தர மாட்டார். கூட்டணி என்பது தேவை. அதை அதிமுக உணர்ந்து கொண்டு செயல்பட்டால் திரு எடப்பாடி பழனிசாமி 2026 மீண்டும் முதலமைச்சர். இதே அதிமுக ஈரோடு எலெக்ஷன்ல தினகரன் அவர்கள் நிக்கல, ஓபிஎஸ் அவர் நிக்கல, பாஜக கூட இருந்துச்சு, பாமக கூட இருந்துச்சு. ஈரோடு எலெக்ஷன்ல படுதோல்வியை சந்திச்சார். அதிமுக பலமான கூட்டணி இருந்தும், ரெட்டேலை இருந்தும், அதிமுக தலைமை கழகம் இருந்தும், எடப்பாடி பழனிசாமி தலைமை இருந்தும் அதிமுக தோல்வியை சந்திச்சிருக்கின்ற மீண்டும் தோல்வியை போக்க தான் போகுது. டெபாசிட் வாங்கிட்டாங்கல்ல. இடைத்தேர்தல் நீங்க தான் ஜெயலலிதா இல்ல கலைஞர் இல்லன்றீங்க, எம்ஜிஆர் இல்லன்றீங்க. இது வந்தா நீங்க தான் ஜெயலலிதாவா எம்ஜிஆர் வந்து ஒரு கொடிக்கெல்லாம் வருத்தப்படுறீங்க. அவங்க யுக்தி சரிதானே. நீங்க வந்து எடப்பாடி பழனிசாமியை திட்டிக்கிட்டே இணைப்பு கேட்கறீங்க. அவங்க வந்து எல்லாரும் இணையலாங்கிறாங்க. யாரையும் விமர்சிக்காம எதிரி திமுக மட்டும் விமர்சிக்கிறாங்க. மிஸ்டர் சசிகலாவுடைய ஸ்ட்ராட்டஜி தானே சரி. நான் வந்து திரும்ப சசிகலா அம்மா அவர்களை பத்தி எனக்கு குறை சொல்றது, தென்காசியில போய் நீங்க உட்காரதா, ராயப்பேட்டையில் இருக்கிற தலைமை கழக அலுவலகத்தில் நீங்க உட்கார்ந்துருந்து ஒன்றிணைங்க, கூப்பிடுங்க. அண்ணன் ஓபிஎஸ் அண்ணன் மட்டும் தானே கட்சி சின்னமும் கொடியும் பிடிக்கக்கூடாதுன்னு நீதிமன்ற தீர்ப்பு. உங்களுக்கு பிடிக்கலாம், நீங்க பிடிக்கிறீங்க, அவ்வளவு வரை கூப்பிடுங்க. தினகரன் அவர்களை கூப்பிடுங்க. முதல்ல நான் என்ன கேட்கிறேன், நீங்க தலைமை கழகத்தில் வந்து உட்காரதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு. அந்த கட்சி ஆபீஸே உங்க கண்ட்ரோல்ல தானங்க இருக்கு, உங்ககிட்ட தானங்க இருக்கு. மொத்த தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை சொத்து கட்சி சம்பந்தப்பட்டது மொத்த ட்ரஸ்ட்டுமே உங்க கையில தானே இருக்கு. எடப்பாடி பழனிசாமி சொல்லுவாரா, ஜெயக்குமார் சொல்லுவாரா, அதனுடைய காரணங்கள் எல்லாம் சொல்லணும். எல்லாமே அந்த அம்மா கையில தானே இருக்கு. அவங்க வந்து உட்கார வேண்டிய இடம் தென்காசி அல்ல. என்னுடைய கருத்து, தலைமை கழகத்தில் உட்காருங்க, கூப்பிடுங்க. உங்ககிட்ட இருந்தவங்க தான் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் இருக்கட்டும், எல்லாருமே இருக்கட்டும். உங்க கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்தவங்க தான் உங்களை பொதுச் செயலாளர் இருக்கிறாங்க, கூப்பிடுங்க. ஆனா நாங்க தொண்டனை பரிதவிக்கிறோங்க, அதனால தான் நாங்க பேசுறோம். ரெண்டாவது, செல்லூர் ராஜை பத்தி வெயிட் அண்ட் சீன்னு சொன்னாரு. நான் என்ன செல்லூர் ராஜை பார்த்து அவங்க மதுரையில தோத்தாருன்னு கேட்டாரு. ஏன் கன்னியாகுமரியில தலவாய் சுந்தரத்தை பார்த்து கேட்க எடப்பாடி பழனிசாமிக்கு ஆளுமை இருக்கா? சொல்லுங்க. அதே கேட்டாதான் கேட்க சொல்லுங்க. டெபாசிட் காலியாகி நாம் தமிழர் கட்சி போல. ரெண்டாவது ஒரு பாரதிய ஜனதா கட்சி அண்ணாமலை பத்தி பேசினாரு. அண்ணாமலை பத்தி பேசுறவரு நாம் தமிழர் சீமான் இப்போ ஒரு 2 தினங்களுக்கு முன்னாடி என்ன பேசினாருன்னு தெரியும். இது வரைக்கும் அதை எடுத்து எடப்பாடி பழனிசாமியால ஜெயக்குமாரால ஓபிஎஸ் கண்ட்ரோல் இது பண்ணதான் போட்டிருக்காரு. அறிக்கை நீங்க பாருங்க, அறிக்கை கொடுத்திருக்காரு. தவறான பேச்சை யாரும் வந்து தலைவியை பத்தி பேசக்கூடாதுன்னாரு. அண்ணாமலைக்கு கொடுத்துட்டாரு. நல்லா புரிஞ்சுங்க சார். இவங்க சொல்ற திருமாவளவன் கூட விக்கிரவாண்டியில என்ன சொன்னார் தெரியுமா? எடப்பாடி பழனிசாமியை நம்பி போனா நடுத்தரல தான் நிக்கணும். நான் என்ன சொல்றேன், கூட்டணி கட்சியை பத்தி நம்ம பேசுறது இல்ல. முதல்ல நம்ம ஒற்றுமையா இருந்தால் இல்ல சார், நம்ம ஒற்றுமையா இருந்தா எல்லா கூட்டணி நம்மள தேடி வரும். 10 செகண்ட்ஸ் இருக்கலே டாக்டர் சுமன், 10 செகண்ட்ஸ் சுருக்குமா. இல்ல இதுல வந்து பாஜகவுடைய ஸ்ட்ராட்டஜியை புரிஞ்சுக்கிறாங்க. இந்த விஷயத்தை இருங்க, தவறு ரொம்ப சுருக்குமா. டைம் இல்ல. பாஜக இந்த 3 இந்த ஓபிஎஸ், சசிகலா அம்மா, டிடிவி 3 பேரையும் அதான் இயக்குது. சசிகலா அம்மா இப்போ பிரச்சாரத்துக்கு போகும்போது பாஜக அவங்க கையில் இந்த ஜாதி அரசியலை கொடுக்குறாங்க.
இல்ல அவங்க ஜாதி எங்கேயுமே அதை பத்தி அரசியல் எடுத்து பேசலையே. தான் அவங்க எதுவுமே பேசலையே. அதுக்கான என்ன சமயம் அவங்க வெறும் அதிமுக ஒரு ஜாதிக்கு கட்டுப்பாட்டுல போயிடுச்சு சொன்னாங்க. அன்னைக்கு இது வரைக்கும் அவங்க சொன்னது இல்ல. அது அவங்க சொந்த கருத்து. கடைசி நேரத்துல டைம் இல்ல, நல்ல இறுதிக்கிறத சுருக்கமா சொல்லுங்க. அதாங்க பேச விட மாட்டேங்கிறாரு. சொந்த கருத்து இல்லங்க அவங்க. இது சுருக்கமா இது பாஜக இல்லங்க, சுருக்கமா சொல்லுங்க. பாஜக தமிழ்நாட்டை ஜாதி ரீதியா கூறுபாட்டு குளிர்காய நினைக்கிறது. அதுக்கு இவங்க 3 பேரை பயன்படுத்தும். ரைட். உள்ளேயும் போய் இவங்க வந்தாலும் அதே தான் செய்வாங்க. 10 seconds டாக்டர் சுருக்கமா, you have the last word. டாக்டர் ஓகே ஓகே, ஐ மிஸ்ட் இட். மீண்டும் இணையலாம். இந்த நிகழ்ச்சியில் பங்கு கொண்ட விருந்தினர்கள் அனைவருக்கும் நன்றி. இது நிறைய கருத்துக்கள் இருக்கு, இது சில முயற்சிகள் நடக்க, நோ என்று சில விஷயங்களுக்கு வீட்டோ ஆக, இது மேற்கொண்டு எப்படி நகரும் இல்லை அப்படியே ஸ்டேட்டஸ் கோ தொடருமா பார்க்கலாம். நிகழ்ச்சியில் பங்கு கொண்ட விருந்தினர்கள் பார்த்தினர்களுக்கு நன்றி. வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.